ஹாய்மா. ஹாய். குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு போங்க. ரொம்ப தூரமாக இருந்தால், கிட்டக்கா இருந்தால் வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு போங்க. குலதெய்வம் கோயில் போகும்போது நம்ம வீட்டிலேருந்தே எல்லாம் வாங்கிட்டு போங்க, சாமிக்கு தேவையானது. ஆனால் முக்கியமாக வெல்லம் வாங்கிட்டு போங்க. குலதெய்வத்துக்கு நம்ம அதாவது கட்டி வெல்லம், மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க. அந்த வெல்லத்தை 2 நாள் முன்னாடியே வீட்டில் வாங்கி வச்சுருங்க. ஒரு நாள் நம்ம வீட்டில் தங்கணும். அந்த வெல்லம் வச்சுட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. மறுநாள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு குலதெய்வம் கோயிலில் பூஜைலாம் முடிச்சுட்டு ஐயர்கிட்ட இந்த வெல்லத்தை கொடுங்க. அவரே நம்ம அந்த கோவிலுக்கு நமக்கு சக்கரை பொங்கல் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாரு. நம்ம கொடுக்க வேண்டியது வெல்லம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, வெல்லம் வாங்கிட்டு போய் ஒரு நாள் நம்ம வீட்டில் அந்த வெல்லத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போய் கொடுங்க. அந்த வெல்லம் கொடுத்தா அந்த சந்தோஷம், அந்த எந்த நம்ம குலதெய்வத்துக்கும் அந்த சக்கரை பொங்கல் தான் மெயினாக தெரியுமா? ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் சக்கரை பொங்கல் அந்த இனிப்பை நம்ம கொடுக்கறதால நம்ம வீட்டில் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. நம்ம வீட்டில் ஏதோ கல்யாணம் நல்ல காரியம்லாம் நடக்கும். நீங்கள் இதை கொடுத்துட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே நினைப்பீங்க ஒவ்வொரு ட்ரிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு.